மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்கிறார் திருவள்ளுவர். உணவையே மருந்தாக எடுத்துக்கொண்ட தமிழரின் பாரம்பரியம் இன்றைக்கு மருந்தையே உணவாக எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு மாறிவிட்டது. துரித உணவு கலாச்சாரம் கிராமங்களை கூட விட்டு வைக்காத நிலையில் ஊட்டச்சத்து மிக்க சமுதாயத்தை உருவாக்கிடும் வகையில் வேளாண்மைத்துறை ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தை தொடங்கியுள்ளது. இதன்படி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கிடும் விதமாக ஊட்டச்சத்து மிக்க விளைபொருட்களை உருவாக்கிடும் வகையில் காய்கறிகள் விதை தொகுப்பு, பழச்செடிகள் விதை தொகுப்பு மற்றும் பயறு வகைகள் விதை தொகுப்பு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தின் கீழ் விவசாயிகளுக்கு காய்கறி விதை தொகுப்பு உள்ளிட்டவற்றை ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி, நாடாளுமன்ற உறுப்பினர் டி.எம். செல்வகணபதி ஆகியோர் வழங்கினர். இந்த இயக்கத்தின் மூலம் சேலம் மாவட்டத்தில் 1,18,300 விவசாயிகளுக்கு 86 லட்சம் ரூபாய் மதிப்பில் தொகுப்புகள் வழங்கப்படுவதாக கூறுகிறார் மாவட்ட வேளாண்மைத்துறை இணை இயக்குனர் சீனிவாசன். பொதுமக்களிடையே பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு நிறையா இருக்கதா கண்டுபிடிச்சு அவர்களுடைய வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறு சிறு அளவில் காய்கறிகள், பழச்செடிகள் மற்றும் பயிர்கள் பயிரிட்டு அவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தேவையான ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. காய்கறி மற்றும் பழங்களை சராசரியாக ஒரு நபர் 400 கிராம் வரை எடுத்துக்கொண்டால் மட்டுமே ஊட்டச்சத்து மிக்க சமுதாயம் உருவாகும். நஞ்சற்ற காய்கறிகள் கிடைப்பதை உறுதி செய்திடும் வகையில் தக்காளி, கத்தரி, வெண்டை, மிளகாய், கொத்தவரை, கீரை வகைகள் அடங்கிய தொகுப்பும், பப்பாளி, கொய்யா மற்றும் எலுமிச்சை பழச்செடிகளும், மரத்துவரை, காராமணி மற்றும் அவரையும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. அரசாங்கத்தில் பல உதவிகள் செய்தாலும், பண உதவி, பொருள் உதவி, இலவசங்கள் எது கொடுத்தாலும் இது ஒரு உயிருள்ள பொருட்கள், ஒரு உயிருள்ள செடி. இது அடுத்த தலைமுறைக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை இளைய தலைமுறைக்கு எடுத்து கொடுக்கும்போது இதை நான் வளர்த்து என்னுடைய வருங்கால சன்னதிக்கும் இதை நான் பயன்படுத்த கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ஒரு திட்டமாக கருதுகிறேன். இது விவசாய ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க, பழப்பண்ணை இதுலேருந்து, தோட்டக்கலைத்துறையிலேருந்து. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்க்க போனால் அடுத்த தலைமுறை விவசாயம் செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுது எங்களுக்கு. தன்னுள் அனைத்து பொருட்களையும் மக்கச் செய்துவிடும் மண் பயிர்களை மட்டுமே செழித்து வளரச் செய்கிறது. அத்தகைய மண்ணை உயிராக நினைக்கும் விவசாயிகள் வாயிலாக ஊட்டச்சத்து மிக்க சமுதாயத்தை உருவாக்கிட வேளாண்மைத்துறை எடுத்துள்ள இந்த முயற்சி விவசாயிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.